ஒரு பையன் இவ்வளோ பெருசுக்கு அவன் ஆளை பத்தி ப்ரோ என்னால் இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு நிறைய டைப் பண்ணிச்சுனான். நான் அப்ப நினைச்சேன், என்னடா இவ்வளோ பிளேம் பண்றான் அந்த பையன், ஏதோ ஒரு தப்பும் லவ்ல இருக்கு, அதை எப்படி ஒன்னால சால்வ் பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டேன். நான் சொல்லுவேன், ஓகே நீ எல்லாத்தையுமே பிரச்சனையா சொல்லியிருக்கியே, இப்போ உனக்கு என்ன அந்த லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையாங்கிற மாதிரி நான் கேட்டு ஃபர்ஸ்ட் தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த பையனோட பெயின் அப்படிங்கறத வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ யாரா இருந்தாலும் அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அவங்க பக்கம் இருக்க வழி தான் சொல்லுவாங்கிறது உண்மைதான். ஆனா அதுல சரி தப்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்படி வரும்போது அந்த பையன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவளை தப்பு பண்ணாதெல்லாம் சொல்லவே இல்லை ப்ரோ, தப்பு பண்ணா கூட பரவாயில்ல, எனக்கு இது ஹர்ட் ஆகுது, பெயினா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அட்லீஸ்ட் அடுத்த வாட்டி பண்ணாம இருறேன் அப்படின்னு தான் சொல்றேன் ப்ரோ, அது திரும்ப திரும்ப பண்ணிட்டு நான் அப்படித்தான் அப்படின்னு வேற சொல்றாங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. உங்களால லவ் கொடுக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா அட்லீஸ்ட் கொடுக்குற லவ்வுக்கு கொஞ்சம் வேல்யூ தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நமக்கு ஒருத்தங்க வேல்யூ கொடுக்குறாங்க, நம்ம அப்போ அவங்கள கண்டுக்கல அப்படிங்கும் போது நம்ம ஒருத்தங்களுக்கு வேல்யூ கொடுப்போம், அப்போ அவங்க நம்மளை கண்டுக்காம இருக்கும்போது தான் வந்துட்டு நமக்கு அந்த வழி தெரியுங்கிறது தானே உண்மை. ஸோ நமக்கு கிடைக்கிற ஒரு சில உண்மையான அன்புகளை நம்ம இப்படி தட்டி கழிக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி உங்களுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, மற்றவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தோணுதா, தயவு செஞ்சு அந்த அழகான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஏமாற்றி கெடுக்க வேணாம். ஜஸ்ட் லைக் அவங்களை விட்டுருங்க, அவங்களுக்கான உண்மையான பார்ட்னர் தான் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாமல் நீங்கள் அவங்கள ஒன் சைடாக இருக்க வச்சுட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மற்றவங்களுக்கு கொடுக்குறது, பட் அவங்களுக்கு அந்த வழி தெரியும். கரெக்ட்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட பெயின்ஸை மெசேஜ்லையோ கமெண்ட் செக்ஷன்லையோ சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.